வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், அன்யாசேங்காமிஸ். நீங்கள் கேட்டுட்டு ஸ்டார் எஃப்எஃப் தமிழ் அண்ட் நான் தான் அவங்க ஸ்டார். இன்றைக்கி நம்ம ஜேக்கு ஒரு அன்ஷார்ட் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு பர்பிள் கார்ட்டை ட்ராப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டிப்ஸோ இல்லை நிறை குறைகள் இருந்ததுன்னா அதையும் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா காலேஜில் வந்து ஒரு பையனை சுற்றி பயங்கரமாக பொண்ணுங்க எல்லாரும் சுற்றி வராங்க. நம்ம வடிவேல் சார் சொன்ன மாதிரி இவன் சும்மா இருந்தாலும் இவள்கள் எல்லாம் சுற்றி வராங்கங்கிற மாதிரி நம்ம ஜேகே சுற்றி வராங்க. சரி, சஸ்பென்ஸை நானே பிரேக் பண்ணிட்டேன். ஆமாம், அது நம்ம ஜேகே தான். ஸோ ஜேகேவை எல்லாரும் சுற்றி வராங்க, ஃப்ளர்ட் பண்ணுறாங்க. பதிலுக்கு சாரும் ஃப்ளர்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பிஸியாக வந்து நம்ம கேர்ள்ஸ்க்கு இருக்கிற சாக்லேட் பக்கே எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அவரும் நல்ல கடலை போட்டுட்ருக்காரு. அதை பார்த்த 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. டே மச்சான், என்னடா அவனை மட்டும் எல்லா பொண்ணுங்களும் பார்க்காங்க, நானும் அழகாக தானடா இருக்கேன், நீங்கள் அழகாக தானே இருக்காங்க, ஏன் நம்மகிட்ட மட்டும் வர மாட்டேக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு இந்த இன்னொருத்தர் சொல்கிறாரு, என்ன செய்கிறது மச்சான், ஒரு சில முகராசி இருக்குது, அவன் முகராசிக்கு சிக்குது, ஒரு சில தர்த்தரம் பிடிச்ச முகராசிக்குள்ள அது சிக்க மாட்டுக்கு. டேய், நீ என்ன குத்தி பேசுகிற மாதிரி இருக்குது, உன் மூஞ்சி நல்லா தானே இருக்குது, அப்புறம் எதுக்கிட்ட நீ ஃபீல் பண்ணுற, நான் ஒன்றும் சொல்ல போடாது மீன், இவனுக்கும் லவ் மேலே நம்பிக்கை இல்லை, பார்க்குற பொண்ணுங்க நம்ம பேச போனால் இது உங்கள் சிஸ்டர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஆமாடா, இவனுக்கு இதே வேலை, இவன் ஃப்ளர்ட் பண்ணுறான், ஓகே நம்ம ஏதாச்சும் சொன்னோமா, ஆனால் நம்ம யாராச்சும் போய் பார்த்து பேச போனாலும் உங்கள் சிஸ்டர் அது இதுன்னு சொல்லிடுறான்டா. இப்படி சொல்லி நம்மளும் சன்னியாசியாக சுற்ற விட்றான்டா. இது ரொம்ப ஓவர். ஆனால் பரவாயில்லடா, அதான் ஃபைனல் இயர் வந்துட்டோம், வேலை மட்டும் கிடைக்கணும், அங்கே பாரு இந்த ஜிம்மின் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வியும் ஜிமினும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். அதுக்கடுத்து என்னென்னா அந்த சைடு அப்படியே கொஞ்சம் திருப்பினோம்னா நம்ம ஜேகே, ஏம்மா நிம்மி, நேற்று ரெக்கார்ட் நோட் கொடுத்தேன் முடிச்சிட்டியா, இன்றைக்கி வேறு அந்த நம்ஜூன் சார்கிட்ட போய் சப்மிட் பண்ணோம், இல்லைன்னா அவர் இன்டர்னல்ஸில் கை வச்சிருவேன், நீ அப்பனே மிரட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே, டே நான் நிம்மி இல்லைடா பிரியா. ஓ பிரியாவா, அப்போ நான் ரெக்கார்ட் நோட்டு ஓன்ட்ட கொடுக்கலையா, ஏன்ட்ட கொடுக்கல, நீ ஏன்ட்ட கொடுத்தடா, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே நிம்மி அங்கே வந்து வர, என்னம்மா முடிச்சிட்டியா அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு முடிக்காமல் இருப்பேன்னா ஜங்கர், நான் முடிச்சிருக்கேன், நீ சொன்ன மாதிரியே இந்த கேஃபேக்கு ஈவினிங் வருவேல அப்படின்னு சொன்னோடனே, முடிச்சிட்டேல, சொன்ன வார்த்தையை இந்த ஜங்கு காப்பாற்றுவான் அப்படின்னு சொன்னோடனே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து பெல்லு வந்து ரிங் ஆகுது. ஆமாங்க, ஃபஸ்ட் பீரியடே நம்ம ஆரம் பீரியட் தான். ஸோ ரெக்கார்ட் நோட்டை வந்து எல்லோரும் சப்மிட் பண்ணுறாங்க. ஆரமும் எப்பா எல்லோரும் முடிச்சாச்சா, முடிச்சாச்சு, அந்த 3 idiots அப்படின்னு சொன்னோடனே அவர் யார் சொல்கிறாருன்னா நம்ம விபின் குக்கை தான் சொல்கிறாரு. சார் நாங்களாம் முடிச்சிட்டோம் சார் அப்படின்னு சொன்னோடனே அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம வியும் ஜிமினும் நிற்கிறாங்க. ஜேகேவும் பார்க்குறேன், என்னடா முடிக்கலையா, நீயாடா முடிச்ச, அதை மட்டும் தானே கொடுத்த, நீ எங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருப்பேன்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னேன், நீங்கள் சொல்லவே இல்லையேடா அப்படிங்கிற மாதிரி தான் ஜேகே பார்க்குறான். நம்ஜூன் இது என்னடா ஆச்சரியம், 3 தானே நிற்கும், 2 பேர் தான் நிற்கிறீங்கன்னு சொன்னோடனே, சார் நான்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ரெக்கார்ட் நோட்டை செக் பண்ணி எடுக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் வித்தியாசமாக தானே இருக்கும், ஆனாலுமே வந்து ஜேகே அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க. நம்ஜூனும் சரி வேறு வழி இல்லை பயபுல சப்மிட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜூன் ஐயாவும் விட்டுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டேய் உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் டைமு, வைக்கலை இன்டர்னல் மார்க்கெல்லாம் முட்டை போட்டு விட்ருவேன் அப்படின்னு சொன்னோடனே ஜிம்னு ஐயா நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. அதுக்கடுத்து அப்படியே கிளாஸ் போகுது. இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. திரும்பி இன்டர்வல் என்ன ஆகுதுன்னா, நிஷா அப்படிங்கிற பொண்ணு வந்து ஒரு வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வராங்க கேன்டீனுக்கு. ஸோ இன்டர்வல்ங்கிறதால கேன்டீனில் தான் விமென் குக் வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே நிஷா வந்து நடந்துட்டு இருக்கிறப்ப ஜிமின் தான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுறாப்புல. ஜிமின் நோட்டீஸ் பண்ணிட்டு, என்னடா அந்த பிள்ளை நம்மக்கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிமின் என்ன நினச்சிக்கிறாருல, ஓகே கையில் வந்து அந்த பொண்ணு வந்து க்ரீட்டிங் கார்டு ரோஸ்லாம் வச்சோடனே, சரி நம்மளுக்கு தான் அந்த பிள்ளை ப்ரொப்போஸ் பண்ண வருதுன்னு சொல்லிட்டு இவர் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறாராமா. நம்ம ஜிமின் பர்சனாலிட்டியில் சூப்பர் தான், நம்மளுக்கே தெரியும். ஸோ ஒரு ஃபன்னுக்கு சொல்கிறேன், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அவர் ஹேர்லாம் கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணி அப்படியே கொஞ்சம் என்ன சொல்ல ஃபேஸ்லாம் கொஞ்சம் அவர் கர்ச்சீஃப் வச்சு கொஞ்சம் தொடச்சி வேர்வையெல்லாம் தொடச்சி அப்படியே நீட்டாக இருக்காங்க. வந்து சொல்கிறாங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு, பாட்டா நிஷா பிள்ளை அப்படின்னு சொன்னோடனே, ஆமாங்க நம்ம நிஷா வந்து கொஞ்சம் நல்லா அழகாக இருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நிஷா வந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம வியும் அந்த பிள்ளை வருதுடோ, கையில் வேறு பாரு க்ரீட்டிங் கார்டு ரோஸு, ஒருவேளை எனக்காக இருக்கும், இல்லைடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 சண்டை போட்டுருக்காங்க. ஜேகே வந்து அதெல்லாம் இது பண்ணுறது, இன்றைக்கி யார் பில் கட்ட வைக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து பிரியா வர,
ஏய் ஜங்குக் அப்படின்னு சொன்னோடனே ஹே பிரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் வந்து இது பண்ணி பிரியாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, கடலை போட்டுட்டு இருக்காங்க. அந்த நிஷா வரா, ஃபஸ்ட்டு அப்படியே ஜிம்மி இப்படி எந்திக்கிறாங்க, கையை நீட்ட வராரு, அப்படியே இப்படி திரும்பிடுறா. திரும்பின உடனே அவருக்கு சமபரப்பாயிருது. வி வந்து சிரிச்சுக்கிட்டு அடுத்து அவர் எந்திக்கிறாரு. அதாவது அதை வந்து எப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் ரோ மாதிரி தான் இருக்கும், அப்படியே எல்லாம் நேராக தான் உட்காந்துருக்காங்க. அதுக்கடுத்து வி சைடு இருந்தோடனே வி அப்படியே வராரு. அப்படியே அந்த பொண்ணு ஒப்பா அப்படின்னு சொன்னோடனே என்னது ஒப்பாவா அப்படின்னு சொன்னோடனே ஒரு க்ரெஷ்ஷாக தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் ஒப்பா ஜங்குக்கு இப்போ ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அவர் மூஞ்சில் இருக்கிற 100 வாட்ஸ் பல்பே நொறுங்கி போச்சு. ஜிம்மின் அசிங்கப்பட்டா நாட்டோக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிச்சிட்டு இருக்கார் ஒரு சைடு. அதுக்கடுத்து அந்த பொண்ணு ஜங்குக்கை கூப்பிடுது. ஜங்குக் வந்து திரும்புகிறாரு. என்ன அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக் என் பேர் நிஷா தெரியும் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அதாவது ஜங்குக் வந்து நல்லா ஃப்ளர்ட் பண்ணுவார். அவருக்கு வந்து இந்த லவ் இந்த மாதிரி இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா என்ன சொல்ல, அவங்க பேரண்ட்ஸ் வந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்க வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது வந்து அவரோட சைல்ட்ஹுட்டே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருந்திருக்கும். அதனாலேயே அவருக்கு இந்த லவ் இதில் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போயிருக்கும். அதனால தான் அவரோட கேரக்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டினாலும் நம்ம ஜேகே வந்து நல்ல ஒரு பர்சனாலிட்டியான ஆள் தானே, அதனாலேயே எல்லா கேர்ள்ஸுமே வருவாங்க. இவருமே ஒன்றும் சொல்லாமல் கொஞ்சம் ஃப்ளர்ட்டியாக தான் வந்து பேசுகிறாரு. சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே வரும். அப்போ ஜங்குக்கு வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னோடனே ஜங்கு இந்த மாதிரி நான் உங்களை வந்து செகண்ட் இயர்லேருந்து லவ் பண்ணேன், நான் உங்களுக்கு ட்ரூவாக லவ் பண்ணேன்னு சொன்னோடனே இவர் வந்து சொல்லுவாங்க ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், நீ என்னை பற்றி தெரியாமல் வந்து பேசியிருக்கா. இல்லை, எனக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும், நான் உங்களை வந்து சேஞ்ச் பண்ணுவேன். என்ன சேஞ்ச் பண்ணுறதுக்கு முதல்ல நீ யார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நிஷாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அதே மாதிரி கேன்டீனில் எல்லோரும் முன்னாடியும் அவர் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணோடனே நிஷா வந்து அழுதுகிட்டே போயிடுறா. நிஷா வந்து கொஞ்சம் நல்ல குட் கேர்ள் தான். ஸோ அவங்க போனோடனே அதுக்கடுத்து திரும்பி, அதாவது ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கில்ட்டி எதுவுமே இல்லை. அவர் பாட்டுக்கு திரும்பி வந்து பிரியாவோட பேசிட்டு அதுக்கடுத்து பிரியா எனக்கு கொஞ்சம் இந்த பில்லை மட்டும் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஓ அஃப்கோர்ஸ் இட்ஸ் மை ப்ளஷர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியா சொல்லிட்டு அவளும் வந்து கிளம்பிடுறா பில் பே பண்ணுறதுக்கு. அவள் கிளம்பினோடனே ஜிமினும் வியும் அது ஒரு நல்ல பொண்ணுடா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அதுக்கு ஜேகே வந்து சொல்கிறாரு, உனக்கே என்னை பற்றி தெரியும், அந்த பிள்ளை தெரியாமல் இருக்க நான் என்னடா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஜேகே. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா சரி இவங்களுமே வந்து பெருசாக எடுத்துக்கல. அவங்க அந்த வியும் ஜிமினும் வந்து பாவம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா நம்ம ஜேகேவோட கேரக்டர் பற்றி அஃப்கோர்ஸ் இவங்க 2 பேருக்கும் தெரியும். அந்த பொண்ணும் தெரிஞ்சு தான் வந்திருக்கா. பட் அவள் கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டு அப்படியே போயிடுவா. ஸோ இந்த மாதிரியே வந்து போயிட்டுருக்கு. ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னோட கிளாஸு. ஸோ அவர் வந்து என்னென்னா இவங்க வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு இன்டீரியர் டிசைன் மாதிரி தான் படிப்பாங்க. ஸோ காலையில் வந்து அவர் வந்து நம்ம நம்ஜூன் சார் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக வந்து கிளாஸ் எடுப்பாங்க. நம்ம ஜின் சார் வந்து தியரிட்டிக்கலாக எடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இன்டீரியர் டிசைனில் வந்து என்னென்னா கலர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் நடத்துகிறாங்க. நம்ம ஜின் சார் வந்து என்ன சொல்ல வளன்னு நடத்துகிறாங்க. இவனுங்களா சாப்பிட்ட தூக்கத்துக்கு நம்ம வீமெனுக்கு வந்து பேன்னு தூங்கிட்டு இருக்காங்க. ஜின்னு என்னது கொரட்டை சத்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்குங்க. நம்மளோட 3 பாய்ஸுமே லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துப்பாங்களா. ஸோ அவரும் ஒவ்வொரு பெஞ்சாக பார்த்துட்டே போய் கடைசி லாஸ்ட் பெஞ்சில் நம்ம 3 பேர் தூங்குற பார்த்துட்டு இவனுக்கு என்ன கொழுப்பு, நான் கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கேன், இவங்க என்னன்னா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். கிளாஸ் எல்லோரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. இவனுங்களை எதிர்த்து கிளாப் பண்ணிட்டு சார் நாங்கள் யாருக்கு இப்போ கிளாப் பண்ணிட்டே உங்களுக்கு தாண்டா, உங்களை எழுப்ப தாண்டா நான் கிளாப் பண்ண சொன்னேன் அப்படி ஜின்னு பேன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. சாரி சார் போங்கடா கிளாஸை விட்டு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் தலைவன் வந்து கத்துறாங்க. கட்டினோடனே இவங்களும் வெளியே ஓடிடுறாங்க. ஓடி வந்துட்டு இதே மாதிரி தான் ஃபன்னாக வந்து போயிட்டுருக்கேன். அன்றைக்கி காலேஜ்லாம் முடிஞ்சு ஈவினிங் ஆகிடுது. ஈவினிங் வந்து நம்ம நிம்மி வந்து சொன்ன மாதிரி ரெக்கார்ட் நோட் வந்து அவள் முடிச்சு கொடுத்ததுக்கு வந்து கெஃபேக்கு வந்து கூப்பிட்ருப்பா. ஸோ இவரும் வந்து கெஃபேயில் போய் உட்காந்து பேசுகிறாரு. ஏன்டா இப்படி இருக்க, ஏன் இப்படி வந்து லவ்வே பண்ண மாட்டேங்க, நான் எல்லா கேர்ள்ஸும் உன்ட்ட நல்லா தானே பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிம்மி வந்து சொல்கிறேன். இங்கே பாரு நிம்மி, உனக்கு வேறு ஏதாச்சும் பேசணுமா பேசு, இல்லைன்னா
ரெக்கார்ட் நோட்லாம் முடிச்சு கொடுத்துக்க, அதனால தான் வந்தேன், இல்லைனா வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே ஓகே கூல் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எப்படிடா இப்படி இருக்குது உன்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் என்ன சொல்கிறா, எப்படிடா அப்படி பளபளன்னு பட்டர் மாதிரி வச்சுக்க அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நம்ம நிம்மி வந்து கொஞ்சம் ஃப்ளர்ட்டிங்க போட நம்ம ஜேகே அதான் இந்த மாதிரி அழகான கேர்ள்ஸ் பார்க்குறீங்கன்னா அந்த இதுலேயும் ஸ்கின் அப்படியே ப்ளஸ் ஆகி அப்படியே ப்ளைனாக அப்படி பட்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா சிரிக்க, இந்த ஐயா சிரிக்க, இதே மாதிரி போயிட்டுருக்கு ஃப்ளர்ட்டிங்க. அப்போன்னா என்ன ஆகுதுன்னா, என்ன சொல்ல, இவங்க கெஃபேல இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது வந்து வெயிட்டர் வந்து காஃபி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. காஃபி அதில் வந்து கொஞ்சம் கிளாஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ என்ன இருக்குன்னா, ஒரு சின்ன குழந்த அங்கே வந்து கெஃபேனாலே நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அந்த சின்ன குழந்த அங்கிட்டு ஓடிட்டு இருக்க குழந்த வந்து வெயிட்டரோட காலை பிடிச்சி எதறி விட்டுருது. வெயிட்ரு என்னன்னா அப்படியே டபால்னு விழுறாரு. அவர் கையில் இருக்கிறது எல்லாமே தெரிக்குது ஒவ்வொரு சைடு. அந்த காஃபிலாம் கொட்டுது, டிஷ்யூஸ்லாம் அங்கிட்டு போய் விழுது. அதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு கிளாஸ் வந்து என்னன்னா கரெக்டாக ஜேகேயோட ஐப்ரோஸ்லேயே வந்து இடிச்சிருது. ஐப்ரோஸ் அண்ட் கண்ணு லைட்டாக இடிச்சிருது. அவர் அம்மான்னு கத்துறாரு. நம்ம நிம்மிக்கும் ஐயோ என்ன ஜேக்காச்சுன்னு பதறிட்டு அவள் என்ன செய்கிறான்னா, நம்ம ஜேகே வந்து சரி வா எந்திரி கண்ணை காட்டு அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு வந்து அடிபட்டிருக்கு. பட் என்னென்னா பிளட்டெல்லாம் வரல. ஆனால் அவருக்கு உள்ளே வந்து அவ்வளோ பெயினாக இருக்குது. அப்புறம் இது எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு நான் அவனை எங்கே கூப்பிட்டு போகிறேன். இல்லை அதெல்லாம் வேண்டாம் விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை இந்த மாதிரி கண் இந்த சைடெலாம் இன்ஜுரிஸ்லாம் ஆனால் அதை வந்து அசால்ட்டாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிம்மி என்ன செய்கிறான்னா, வா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்கூட்டிலேருந்து கூப்பிட்டு போயிட்டு அவள் என்ன செய்கிறான்னா ஒரு ஐ கிளினிக் வந்து கூப்பிட்டு போகிறான். இப்போ அவள் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்குற அந்த சீக்வன்ஸ் வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீன் எங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் சைடு. நீங்கள் நினச்சிக்கலாம், என்னப்பா எஃப்எஃப் கேட்ட நேரத்துலேருந்து ஒய்யனை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா, ஆமாங்க இப்போ அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துறேன், சாரி ஃபார் லேட். ஸோ அந்த சைடு என்னன்னா ஐ கிளினிக். அந்த ஐ கிளினிக்கில் வந்து நம்ம டாக்டர் வந்து என்வுன்னு வச்சுக்கலாமா, டாக்டர் என்வு தான் வந்து சீஃபு. ஸோ அவருக்கு கீழே வந்து நிறைய இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இந்த 3rd இயர் அதுலேருந்தே போஸ்டிங்ஸ்லாம் போட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு 3rd இயர் படிக்கிறது தான் நீங்கள் ஒய்என். ஸோ ஒய்என் வந்து எப்படின்னா கொஞ்சம் நல்ல துருன்னு இருக்கிற பொண்ணு. பட் அவளுக்கு இந்த ப்ளே பாய்னாலே சுத்தமாக ஆகாது. பட் என்ன சொல்ல, அவளுக்கு லவ் இதெல்லாம் பிடிக்கும். பட் ப்ளே பாய் வந்து அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதேமாரி அவளோட ஃப்ரெண்ட் வந்து லியா. ஸோ இவங்க 2 பேருமே என்வு கீழே வந்து இன்டர்ன்ஷிப், அதாவது போஸ்டிங்கில் வந்து இருக்காங்க. போஸ்டிங் வந்து அவங்க ட்ரைனிங் பீரியடில் வந்து இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறாங்க. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக என்னென்ன எப்படி பண்ணணும் அந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்வும் வந்து ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேர் பல காமெடிகள்லாம் பண்ணாங்க. என்வுக்கு சிரிப்பாக வந்தாலும் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஏம்மா இப்படிலாம் பண்ணக்கூடாது, பேஷண்ட் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒன்று சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, என்வுக்கு வந்து ஒரு கால் வருது. சார் இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஐ ஆப்ரேஷனில் வந்து கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு, நீங்கள் வந்தால் தான் சரி பண்ண முடியும்னு சொன்னோன்னே, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம லீயாவையும் ஒய்யனையும், ஏம்மா இங்கே இருங்க, பேஷண்ட் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் ஒன்றுன்னா இன்னொரு சீஃப் இருக்காங்க மிஸ்டர் ஃபெலிக்ஸ் பக்கத்து ரூமில் இருக்காங்க. ஸோ அவருமே கேஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறனால இப்போதைக்கு யாராச்சும் பேஷண்ட்ஸ் வந்து கன்சல்டன்ட் பண்ண வந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் பார்த்துக்கோங்க. இத்தனை நாள் நீங்கள் கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் இறக்குங்க, இப்படி நீங்கள் வந்து தியரியாகவே படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்களும் டிங்கன்னு மண்டே ஆடுறாங்க. ஸோ அப்போ வந்து கேபின் வந்து அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. லியாவும் பேசிகிட்டு இருக்கும்போது லியா சொல்கிறா, இந்த மாதிரி ப்ளே பாயே எனக்கு பிடிக்காது, ப்ளே பாயே உனக்கு ஹஸ்பண்ட் என்ன செய்வேன், குத்தி கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் லியா பேன்னு முழிக்கிறா. சும்மா விளையாட்டுக்கு தான், அப்படிலாம் நடக்குமா, நாங்கள்லாம் எவ்வளோ உஷாருன்னு தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம லியா தெரியுது மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, நல்லா இடிச்ச வாயின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. ஒயர் டக்குற என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி, ஒன்றும் இல்லை ஒயன், ஒன்றை மாதிரி ஒரு அறிவாளி இருக்க முடியுமா அது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். இந்த சீக்வன்ஸ்லேருந்து நம்ம நிம்மி என்ன செய்கிறான்னா, ஜங்குக்கை கூப்பிட்டு அந்த கிளினிக் வந்து வந்தோடனே இவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டாக உள்ளே போயிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு இருக்கும்போது அடுத்த பேஷண்ட் சொன்னப்போ நம்ம ஜங்குக்கும் நிம்மியும் தான் வராங்க. இவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, மாஸ்க் போட்டிருக்காங்க. சும்மா என்ன சொல்ல, ஒரு ப்ரிகாஷனுக்கு தான். நம்மளே வந்து படிக்கிறப்ப என்ன சொல்ல, ரொம்ப இந்த கிளென்லினஸ் அதை மாதிரிலாம் பார்ப்போம்ல, அது மாதிரி இவங்க மாஸ்க் போட்டிருக்காங்க. போட்டோடனே நம்ம ஒய்யன் வந்து திரும்ப நெக்ஸ்ட் பேஷண்ட் கமின் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜங்குக்கும் நிம்மியும் வராங்க. வந்தோடனே
ஜங்குக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி ஹார்ட்லாம் டப டபான்னு அடிக்குது. இவனும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம நிம்மி வந்து என்ன செஞ்சேன், ஜங்குக்கு பார்த்தோன்னே மாஸ்க் எடு பே அப்படின்னு பார்த்தோம், வாயில் வலியுது எச்சு அப்படி பார்த்துட்ருக்கு. ஜங்குக்கு லியாவை சாரி நிம்மியில் லியா கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். லியாவை பார்த்து என்னடா இவ இப்படி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்படியே எங்கிட்ட திரும்பினா நம்ம ஒய்யன் பார்த்துட்டு இருக்காங்க. ஒய்யனோட ஐஸை பார்த்தோன்னே இவருக்கு என்னன்னு தெரியல, வயிற்றில் பட்டர்ஃப்ளையாக பறக்குது. யாருடா இவ, கண்ணே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நிம்மியும் வர வா ஜங்கு என்ன இப்படியே நின்றுடுக்க, அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வர. நிம்மி வந்து சொல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒய்யனும் சொல்லுங்கப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒயன் கேட்காங்க. நிம்மி வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் நடந்தெல்லாம் சொன்னோன்னே ஒயனுக்கு அது பறந்து வர வரைக்கும் நீங்கள் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னோடனே உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோம். ஒயனுக்கு லைட்டாக சிரிப்பு வந்துடுது. சரி ஒன்றும் இல்லை, கண்ணை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் டார்ச் வச்சு வந்து கொஞ்சம் க்ளோஸாக வந்து பார்க்க ஜங்குக்கும் அவன் ஒயனோட ஐசியே வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு என்னமோ இந்த மந்து வச்சு விட்ட மாதிரி என்னடா கண்ணுது அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஒய்யனும் வந்து செக் பண்ணிட்டு ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்ல, கொஞ்சம் ஐஸ் க்யூப் வச்சு ஒத்துன்னு வச்சாலே போதும், ஆனாலும் கொஞ்சம் பெயின் கில்லர்ஸ் வந்து நாங்கள் எழுதி தரோம், ரெண்டு நாள் பாருங்கள், ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தேன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னேன்னே நிம்மியாக ஓகே அப்படின்னு சொன்னேன். ஃபீஸ் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் ரிசப்ஷனில் வந்து கேளுங்க, அங்கேயே பே பண்ணிடுங்க அப்படின்னு சாரிப்பா ரிசப்ஷனில் பில் கவுண்டரில் வந்து பே பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோடனே நீமையும் தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஜங்குக்கு வந்து நம்ம ஃப்ளர்ட்டிங் மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுறாரு. பை த வே யுவர் ஸ்வீட் நேம் அப்படின்னு சொன்னோடனே ஐ எம் அ டாக்டர் கோ அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின்னு சொல்லிடுறாங்க. ஜங்குக்கு என்ன நம்மள்ட்டே இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்து நிம்மியும் வந்து பே பண்ணிட்டு இருக்கும்போது தான் பில் கவுண்டர்லேயும் வந்து ஜங்குக்கு ஃப்ளர்ட் பண்ணாங்க. நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லுவாங்க, பில் கவுண்டரில் இருக்கிற லேடி. அப்போது ஜங்குக்கு நீங்கள் யார் இந்த 2 பொண்ணுங்க உள்ளே இருக்காங்க டாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அவங்க எங்கள் சார் கீழே இருக்கிற ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அவங்க 2 பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா, நீங்கள் ஏன் அதெல்லாம் கேட்குங்க, இல்லை உங்கள் ஸ்வீட் நேம் மாதிரி அவங்க ஸ்வீட் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்க, உங்கள் நேம் அளவு ஸ்வீட்டாக இருக்காது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த லேடியும் பை த வே என் ஸ்வீட் நேம் நிக்கி அப்படின்னு சொன்னோன்னே அல்லுதே அப்படிங்கிற வச்சுருக்கேன். அப்போ அவங்க நேம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க நேம் வந்து ஒருத்தவங்க பேர் ஒய்யன், இன்னொருத்தவங்க பேர் ரியா அப்படின்னு சொன்னேன். இதில் நம்மால் பேர் எது ரியாவா ஒய்யன்னா அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே என்ன ஆகுதுன்னா நிம்மி வந்து என்னன்னா ஜங்குக்கு ட்ராப் பண்ணிட்டு போயிடுறா. ஜங்குக்கு ஒய்யனை பார்த்தா அதே இதுதான், என்ன நமக்குள்ள ஆகுது, இல்லை நம்மளாம் லவ் பண்ண மாட்டேன்னு இவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு என்ன ஆகுதுன்னா டேஸ்ட்லாம் பாஸ் ஆகுது, அவருக்கு அதே ஃபீலாக தான் இருக்குது. அவருக்கு அதுக்கடுத்து அந்த பெயின் அதெல்லாம் இருந்துக்காது ஐஸில். ஸோ அதனால் அவரும் ஹாஸ்பிட்டல்லாம் போகல. இவளை நம்ம எப்போவாச்சும் பார்ப்போமான்னு யோசிச்சுட்டே இவர் இருப்பார். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா நம்ஜூன் வந்து வந்துட்டுருப்பார். ஸ்டாஃப் ரூமில் வந்து அவர் உட்காந்துட்ருக்கிறப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு டே அண்ணா உனக்கு வேறு வேலையே இல்லை, வீட்டில் நீ எதையாச்சும் மறந்து வச்சுட்டு வந்துடுற, அம்மா நொய்யின்னு என்னையை நச்சரிச்சு உன் லஞ்ச் பாக்ஸ்க்காக உனக்கே தெரியும் என்னோடய சீஃப் வந்து நான் கரெக்டான டைமில் இல்லைன்னா அவர் என்ன காட்டுக்கிறதுக்கு தரும், ஆனால் அம்மா என் பிள்ளை சாப்பிட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸை உன் கையில் கொடுத்துட்டு தான் என்னைய போகணும் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே வி ஜிமின் வந்து அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. என்னடா சத்தம் இது அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்காங்க. ஜேகேக்கு வந்து இந்த கண்ணை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சது இது அந்த பொண்ணாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்காங்க. எஸ் அது நீங்கள் தான் ஒய்யன், நீங்கள் வந்து நம்ஜூனோட தங்கச்சி, நீங்கள் வந்து கத்திட்டு இருக்கீங்க போட்டு இந்தாடா புடிடா எருமாடு சைஸில் வந்துட்ட, ஒரு லஞ்ச் பேக் கூட எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏய் நம்ம இருக்கிற காலேஜ் கொஞ்சமாச்சும் எனக்கு மரியாதை கொடுத்து பேசுடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மரியாதைலாம் மனசில் இருந்தால் போதும் அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோடனே தயவு செஞ்சு வேறு ஸ்டாஃப் யாரும் இல்லை, பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே வந்து சிரிச்சிட்ருக்காரு. இவனை எத்தனை நாள் திட்டணும்னு நினச்சேன், திட்டா என் மனசு நிறைஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இதில் மரியாதை குறைவாக பேசினேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ளோவில் அப்படியே வருது. பட் உங்களுக்கே தெரியும் எல்லாருமேலும் ஐ ஹாவ் அ பிக் ரெஸ்பெக்ட். ஸோ பேக் இன் டு த ஸ்டோரி.
இந்த மாதிரி போயிட்டுருக்கு. விமலுக்கு யார்டா இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொன்னோடனே வேறு யாராக இருக்க போது அண்ணாங்கிறால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓப்பமா ஜேகே அப்போ தங்கச்சியாக இருக்குமாடா அப்படி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருந்தோடனே சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்துன்னு ஜேகேவை பார்த்தோன்னே ஒய்யன் வந்து ஃபஸ்ட்டு டக்குன்னு போயிடுறாங்க. அப்புறம் நின்று திரும்பி பார்த்துட்டு நீங்கள் அன்றைக்கி என் கிளினிக் தானே வந்தீங்க, இப்போ உங்களுக்கு கண் எப்படி இருக்குது பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஜேகே கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. சரி அப்போ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஜேகேன்னு சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ஜன் வந்து ஒயன் அப்படின்னு சொன்னோடனே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாப்பா அப்படிங்கிற மாதிரி திரும்புகிறாங்க. திரும்பினோடனே ஓ ஒய்யனா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து நினச்சிட்ருக்காரு. ஒயன் பத்திரமா வீட்டுக்கு போயிரு, சீக்கிரமாக வந்துரு ஈவினிங், நான் சீஃப்ட்ட கூட சொல்லிடுறேன், ஈவினிங்லாம் லேட்டாலாம் வர வேலை வச்சுக்காதுன்னு சொன்னோடனே நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து போயிடுறாங்க. ஜேகே வந்து அடுத்து வீட்லேயும் ஜிம்மிட்டையும் வந்து சொல்கிறாங்களா, டே இவ தானா அன்றைக்கி நான் பார்த்த பொண்ணு, இவ என் மனசுலேருந்து போகவே மாட்டேக்கா. அப்போ அது பேர் தான் மச்சி லவ் அப்படின்னு சொல்லுவான். பெசாரில் ஓடிடு அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. அப்போ பெசாரில் விடு, அதே மாதிரி நீ இப்போ எல்லா பொண்ணுங்களோடையும் அந்த ஃப்ளர்ட்டிங்கும் பண்ண மாட்டேக்கே கொஞ்ச நாளாக அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறாங்க. திருளடா இவ்வளோ பார்த்த நாள்லேருந்தே மித்த பொண்ணுங்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னோடனே டே இது தாண்டா லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே நம்ம ஜேகேவும் வந்து யோசிக்கிறாங்க. வந்து சொல்கிறான், டே உங்கள் அப்பா அம்மா லவ் பண்ணாங்க உண்மை தான், ஆனால் அவங்களுக்கு சண்டைலாம் வரதான்டா செய்யும், பிரிஞ்சா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லைடா அது வந்து அப்படிங்கிற நீ எல்லாத்தையும் குழப்பிட்டுருக்காத, உனக்கு என்ன சொல்ல, நீ இப்படி டிலே பண்ணிகிட்டே இருந்தேன்னா அந்த பொண்ணு வேறு யாராச்சும் கொத்திட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போ வீச்சனன்கிட்ட ஜேகே வாயில் வசம்பு தேக்கே அப்படிங்கிற மாதிரி அவருமே ரியலைஸ் பண்ணுற ஓகே நம்ம யூ ஹாவ் ஃபீலிங்ஸ் ஆன் ஹர் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு நம்ம ஜேகே. அதுக்கடுத்து அவர் வந்து பப்பி ஐஸோட பார்க்குறாரு, எப்படிடா நான் அவளை கரெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே அவள் கூட வேறு யாரையாச்சும் நீ பார்த்தியா அப்படின்னு சொன்னோடனே ஆமாடா ஒரு பொண்ணு இருந்தது, அது ஊற்றிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னோடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி கேட்குறான். இல்லைடா அந்த பொண்ணு இன்னைக்கு பார்க்க போயிருந்தப்ப ஒய்யன் என்னமோ மாஸ்க் போட்டு தான் இருந்தான், இன்னொரு பொண்ணு மாஸ்க் கரெக்டு வழியாக பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஒரு பொண்ணு இருந்ததுன்னா அந்த பொண்ணை முதல்ல போய் நம்ம பேசணும், அவட்ட பேசினா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அதே கிளினிக் போகிறாங்க. போய் பார்த்தா லியா கரெக்டாக அப்படின்னா வேறு யாரோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து வழி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து காட்டான், அதுதான்டா அந்த பொண்ணு தாண்டா லியா, ஒயனோட பார்த்தேன் இன்னைக்கு அப்படின்னு சொன்னோடனே ஜிமின்க்கு வந்து இப்படி பட்டர்ஃப்ளையாக பறக்குது. ஜேகே இனிமேல் என் சிஸ்டர்லாம் சொல்ல மாட்டியே, நீ யாரை வேணாலும் பாரு, எனக்கு நான் ஒய்யனை மட்டும் பார்க்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஜேகே வந்து சொல்கிறாரு. இதை கேட்டோடனே ஜிம்மின்னு இப்போ பாரு நான் அட்ரஸே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லியா கிட்ட போகிறானே லியா வந்து ஜிம்மியை பார்த்துட்டு அங்கிட்டு பார்க்க ஜேகே சிரிப்பாக வருது. சாரி, லியா வந்து நம்ம ஜேகே பார்த்தோம்னே ஜிம்மியை ஒரு தள்ளிட்டு ஓ அன்றைக்கி நீங்கள் தானே இருந்தீங்க, உங்கள் கண்ணு வலி இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு போகிறான். ஜிம்மி கிரேட்னு சொல்லிட்டு உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வரான். நம்ம லியா வந்து ஜேகிட்ட பேசுகிறான். ஜேகே பரவாயில்லைங்க, நான் ஒய்யனையும் காலையில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஓ ஒய்யனை பார்த்தீங்களா இங்கே அப்படின்னு சொன்னோடனே காலேஜ் நான் அம்ஜுனை பார்க்க போயிருப்பாங்க, அது அம்ஜுன் அப்பாவை பார்க்க போனால அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க லியா. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜேகே வந்து என்ன நினச்சதில்ல டக்குன்னு எங்கே ஒன்று சொல்லணும், ஒய்யனை வந்து நான் சின்சியராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம லியா அப்படியே உள்ளே நொறுங்கி போச்சு. ஆனால் லியா வந்து எப்படின்னா லியாவும் ஜிமின் மாதிரி தான் கொஞ்சம் சைட் அடிப்பாள், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி வடை நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவளோட மைண்ட் வாய்ஸு. சரி சொல்லுங்க இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியா வந்து கேட்குறா. நம்ம ஜேகே வந்து நான் ஒய்யனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஒயனை நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட லியா வந்து சொல்கிறா. அது தெரியுங்க, வேற என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு லியா வந்து சொல்கிறா. வந்து சொல்லுவாங்க, ஏம்மா என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒய்யனையும் நீ தாம்மா சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஜிமின் வந்து பை த வே ஐ எம் ஜிமின் அப்படின்னு சொன்னோடனே இருந்துட்டு போய் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி லியா சொல்ல. இப்படிலாம் சொல்லி நான் அழுதுருவேன் அப்படின்னு சொன்னோடனே சும்மா சாரி காமெடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அது உனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் சொல்கிறான். சொல்லிட்டு ஒயன் நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு, அவள் எப்படின்னா
அவளுக்கு இந்த லவ்வெல்லாம் பிடிக்குங்க. ஆனால் என்ன அவன் அப்பா அம்மாவோட பெர்மிஷன் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவான். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு அவளுக்கு இந்த ப்ளே பாய்னாலே அப்படின்னு ஜேகே அப்படியே டெரராக மூஞ்சி வச்சு கேட்குறான். பிடிக்காது அப்படின்னு சொன்னோடனே வீக்கும் ஜிமினுக்கும் சிரிப்பு தாங்கலை. அவன் ஜேகே மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருட்டே அல்லோலமான மாதிரி மூஞ்சி பேன் மாறிடுச்சு. நம்ம வீயும் ஜிமினும் மச்சான் இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னோடனே எனக்கு நான் தானடா அவள் லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னே எல்லா பொண்ணுங்களையும் விட்டுட்டேன் அப்படின்னு. ஆனால் நீ ஒன்ஸ் அப்பான டைம் அப்படின்னு சொன்ன உடனே ஜேகே என் வாழ்க்கையை நாசமாக்கிறாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு. சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி நீங்கள் வேணால் அவட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே ஜேகேயும் வந்து என்ன செய்யறான்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு போய் அப்போவே என்ன செய்யறான்னா போய் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அதாவது எங்கன்னா நம்ம கேன்டீனில் தான் இருக்கான்னு சொன்னோடனே கேன்டீனில் ப்ரப்போஸ் பண்ணுறா. நம்ம ஒய்யனுக்கு வந்து ஷாக் ஆகிடுதே, பார்த்தே ரெண்டு தடவை தான் பார்த்துக்கணும், என்ன ஐ லவ் யூ வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற சொன்னோடனே லவ் அட் ஃபஸ்ட் சைட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நீ ஃபஸ்ட் சைட்டோ இல்லைன்னா மெட்ராஸ் ஐயோ எனக்குலாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ஏங்க ஐ எம் வெரி குட் பாய் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வீயும் ஜிம்மினும் அவங்கள பார்த்துட்டு குட் பாய் ஆமா நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. லியாவும் ஏற்றுக்க வேண்டியது தானே, இப்படி போல்டாக வந்தெல்லாம் யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ணுங்களா அப்படின்னு சொன்னோடனே இல்லை உனக்கே தெரியும் எங்கள் அப்பா அம்மா பெர்மிஷன் தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ஜங்குக்கு வந்து இப்போ உங்களுக்கு என்ன அப்பா அம்மா பெர்மிஷன் தானே வேணும், நான் உங்களை பொண்ணே கேட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னோடனே அப்புறம் என்ன ஆகுதுன்னா சரி ஒய்யன் வந்து அப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சொன்னோடனே ஜேகேவும் சரி நோன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இப்படியாச்சும் ஒரு பதில் இருந்தேன்னு சொல்லிட்டு தான் அவனும் போகிறான். உங்கள் நம்பர் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அஃபீஷியலி ஹஸ்பண்ட் அங்கே அதுக்கடுத்து நம்பரு அட்ரஸ் எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா ஒய்யன்னு. லியா வந்து சொல்கிறா அவள் அப்படி தாங்க, ஆனாலும் என்ன சொல்ல அவள் பெர்மிஷன் இல்லாமல் நம்பர்லாம் இப்போதைக்கு தரல, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவளை வந்து வீட்டில் வந்து பொண்ணு பாருங்கள், அதுக்கடுத்து நானே அவள் நம்பருன்னு அவள் இன்ஸ்டாகிராம் ஐடி கொண்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவனும் சரி சாரி என்னடா வாய்க்கூடாது நோன்ஸ் எல்லாமே இப்படி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் 3 பேர் கிளம்புறாங்க. இந்த ஈவினிங் ஜங்குக் ஹவுஸ் என்ன ஆகுதுன்னா ஜங்குக்கோட அப்பா அம்மா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்து வரான். வாப்பா என்ன காலேஜ்லாம் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறப்ப இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னோடனே அவங்க அம்மா யாருடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா அவனோட சைல்ட்ஹுட்டில் தான் இவங்க 2 பேரும் ரொம்ப அந்த இம்மெச்சூரிட்டியாக தானே இருப்பாங்க. அந்த இயர்லி டேஸில் எல்லா கப்புள்ஸ் அதனால சண்டை போட்டிருப்பாங்களே தவிர ரொம்ப அக்ரெசிவ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் யார்ட்டதுன்னு கேட்டோன்னே இந்த மாதிரி ஒய்யனுங்கிற ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரைனியாக இருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ நீ காலேஜ் ஃபைனல் இயர் தான்டா படிக்க உன்ட்ட ஒரு ஜாப் எதுவுமே இல்லைல்ல, நம்ம போய் எப்படிடா பேச அப்படின்னு சொன்னோடனே அதுவும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிக்கிறான். பட் அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க, நீ ஒரு ஜாபுக்கு மட்டும் போ, நானே அவளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு வந்து ஒரு அஷ்யூரன்ஸ் வந்து கொடுக்காங்க. இவனும் ஓகே இவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. அவனை யோசிக்கலாம். ஏன்னா அவன் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறான், அவள் வந்து ஒரு ட்ரெயினி, அவளுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. அவள் ஒரு டாக்டராக ஒரு ஐ டாக்டரா அப்படிங்கிறப்ப அவங்க வீட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் காலேஜ்லாம் முடிஞ்சோடனே இவன் போகிறான். வயன் வந்து கேன்டீனில் தான் இருக்காங்க. கேன்டீன் வந்து இவன் பார்த்து பேசுகிறான். அந்த மாதிரி நான் எங்கள் வீட்டில் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னோடனே என்ன பேசுனீங்களான்னு அவள் ஷாக் ஆகிற. ஆமாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களான்னு தெரியல, நான் உங்களை சீரியஸாக தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவளும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இதெல்லாம் சொல்கிறா. சொன்னோடனே இவள் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள வந்து ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறா. சரி இவன் வந்து ரொம்ப தப்பான பையன்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணிட்டுருக்கா. அப்புறம் இவன் வந்து கொஞ்சம் ஜோவியலாக பேச ஆரம்பிக்கிறா. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜிமினும் இந்த கேப்பில் வந்து லியாட்ட கடலை போட்டு அவன் எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டா. லியாவும் ஜிமினும் வந்து கப்பல் ஆயிடுறாங்க. ஒரு ஓரமாக இதை பார்த்துட்டு எனக்கு மட்டும் யாரும் இல்லைல்ல அப்படின்னு சொன்னோடனே சார் கொஞ்சம் ஒரு பொட்டேட்டோ போண்டா கிடைக்குமா அப்படின்னு சொன்னோடனே ஓகேப்பா தம்பி இந்த கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நீ எனக்கு நான் அப்படின்னு வந்தோம். உருளைக்கிழங்கு போண்டாவோட நம்ம வந்து பேசிகிட்டு இருக்காரு.
அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா இப்படி கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம ஜங்குக்கும் வயனும் வந்து ஃபோன் நம்பர்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நல்லா பேசுகிறாங்க. வயனுக்கு என்ன நம்பிக்கைன்னா, சரி இவன் எப்படினாலும் நம்ம அப்பா அம்மாட்ட வந்து பேச போனால் நம்ம அப்பா அம்மாவும் நம்ம விருப்பத்தை மீறி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு தாட் தான் நம்ம வயனுக்கு. டேஸ் பாஸ். ஜங்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலையில் வந்து ப்ளேஸ் ஆகிடலாம். ஆக்சுவலாக அவங்க அப்பாவே ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க தனியாக. பட் ஆனாலுமே இவனோட ஓன் நம்ம ஜங்குக்கு வந்து அவரோட ஓன் டேலண்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படிங்கிறனால ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனியில் வந்து சீஃப் டிசைனராக வந்து ஒரு அப்பாயிண்ட் ஆகிடுறாரு. ஒரு நல்ல சேல்ரி. அதுக்கடுத்து என்னன்னா ஜாப் கிடச்சோடனே வயனுக்கு வந்து சொல்லுவாங்க. வயனுக்கு செம்ம ஹாப்பி. அவங்க வந்து என்னென்னா அவங்களோட ட்ரைனிங் பீரியட் வந்து இன்னும் கொஞ்சம் 1 இயரில் வந்து முடிகிற மாதிரி இருக்கும். அவங்களுமே செம்ம ஹாப்பி ஆகிடுறாங்க. அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதே இதில் தான் நம்ம வியும் ஜிமினும் வந்து இன்னொரு ப்ராஜெக்டில் வந்து சீஃப் டிசைனராக வந்து அவங்களுக்குமே ஜாப் கிடச்சிக்கும். ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. பட் வேறு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு. ஸோ அவங்களோட லைஃபுமே இப்படி ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து ஒன் டே என்ன ஆகுதுன்னா, ஈவினிங் வந்து ஒயன் வந்து அவங்களோட டியூட்டிலாம் முடிஞ்சு நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ ஜங்குக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அவரும் அவரோட ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கிறப்ப நம்ம பிரியா அண்டு நிஷா வந்து வராங்க. ஃபஸ்ட்டு வந்து பிரியா தான் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்ச பொண்ணுங்கிறதுனால தான் நிறுத்தியிருப்பாங்க. அவரோட பைக்கில் தான் வந்திருப்பாங்க. பைக் வந்து நிறுத்திட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டிருந்து நம்ம ஒய்யனும் வந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து பாருங்கள், யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருந்தோடனே நம்ம ஜங்குக்கு வந்து பேசியிருக்காங்க. யார்கிட்ட அது ஒயன் வரதை பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து இவர் நார்மலாக தான் பேசுகிறாரு. பட் பிரியா வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு என்ன கொஞ்சம் தப்பாக பேசுகிறா, நீங்கள் வந்து என் கூட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. ஜங்குக்கும் இங்கே பாரு, நீ காலேஜில் பார்த்த மாதிரி இல்லை, நான் மெச்சூர்டு, எனக்கும் ஒரு லைஃப் இருக்குது, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், இந்த மாதிரி சொன்னோன்னே நம்ம பிரியாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. எத்தனை தடவை வந்து என்னை இதை எழுது அதை எழுதுன்னு சொல்லியிருப்பேன், எத்தனையோ வேலை வாங்கியிருப்பேன், அதெல்லாம் எதுக்கு சும்மாவா நான் பண்ணேன், ஒன்று நீ என்னை லவ் பண்ணேன்னு நினச்சேன், இல்லைன்னா என் கூட ஏதாச்சும் இருக்கணும்னு நினச்சேன், அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஒயன் அங்கிட்டேருந்து வர்றதை பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து கொஞ்சம் டர்ராகிடுது. ஐயோ இவ வேறு நேரம் புரியாமல் எல்லாம் கைக்கூடி வர நேரத்தில் இவ வேறு அப்படிங்கிற மாதிரி தான் இவர் நினச்சிருக்காருன்னு இப்போது எதுனாலும் நான் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே அங்கிட்டு ஒய்யனோடதை பார்த்து ஜங்குக்கு எக்ஸ்ப்ரெஷன் மாறதை பார்த்து பிரியா வந்து பார்க்குறா. ஐயோ என்ன யாரை இவன் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. ஓ இதுதான் அவனோட லவ்வர் ஆக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணுறா. இதை பார்த்தோன்னே ஒய்யனுக்கு பற்றிட்டு வருது. அங்கிட்டிருந்து யார்டி நீ யாரை ஹக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒய்யன் வந்து அங்கிட்டிருந்து கத்திக்கிட்டு வராங்க. வந்து பிரியா வந்து இவன் என் லவ்வர் தெரியுமா, காலேஜில் வந்து லவ் பண்ணான், இவன் இப்போ என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நிம்மியும் அங்கிட்டிருந்து இதெல்லாம் பார்த்துட்டு நிம்மியும் வந்து நிம்மியும் வந்துட்டு அவளுமே ஆமாம் இவன் வந்து நிறைய கேர்ள்ஸ் இப்படிலாம் பேசும் அப்படி இப்படின்னு இவனோட பழைய அந்த கதையை எல்லாத்தையும் இழுத்து விட்றான். ஒயனுக்கு வந்து அப்படி ஒரு நிமிஷத்தில் கண்ணெல்லாம் குளமாயிருது. நம்ம ஒயன் வந்து இப்படி அரைஞ்சிடுறா. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் இப்படி வேர்ல்டே ஸ்டாப் பண்ண மாதிரி ஆயிடுது. அவர் ஒரு நிமிஷத்தில் ஃப்ரீஸ் ஆகிடுறாரு. ஒயன் என்ன செய்யறான்னா கோவமாக நடந்து போக ஆரம்பிச்சிடுறா. அவ வந்து போகிறதையே பார்த்துட்டு அதுக்கடுத்து டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்து ஹிட் ஆனவுடனே நம்ம நிம்மி பிரியாவது ஏன்டி இப்படி பண்ணிட்டீங்க, நான் உங்களை இது பண்ணலாம் தப்பு தான், அந்த மாதிரிலாம் நான் பண்ணிடக்கூடாது, அதாவது என்ன சொல்ல அவர் ஃப்ளர்ட் பண்ணதாண்டிலுமே நிறைய இடத்துல இந்த பே பண்ண வச்சுருப்பாரு. அதேமாதிரி அவரோட ரெக்கார்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தப்பு தான், ஆனால் அதுக்கு நீங்கள் என் லைஃப்பில் வந்து இப்படி விளாண்டது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவருமே வந்து என்னன்னா அப்போதைக்கு அவருக்கு என்ன செய்யணும் ஒரு ஐடியாவில் அவர் வந்து கிளம்பிடுறாரு. என்ன சொல்ல, ஏன்னா ஒயன் வந்து கோவமாக இருக்கும்போது என்ன தான் நம்ம சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆகாத ஒரு டைப்ஸ், அவங்க காமானோடனே தான் எதனாலும் பேச முடியும்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, நிஷா வந்து தூரத்தில் தான் பார்த்துப்பா. அந்த பொண்ணு வரா. நிஷா வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நிஷா நீலாம் தலையிடாத, நீ அப்போவே அவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ண, அவன் வந்து உன்னை அக்செப்ட் கூட பண்ணலை, நீ அவ்வளோ நல்ல பொண்ணு, ஆனால் நீ வந்து இப்படி உனக்கு சப்போர்ட் பண்ணது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிம்மி வந்து சொல்கிறா.
உடனே பிரியாவும் சொல்கிறேன், ஆமாம் நீ இதெல்லாம் வந்து தலையிடாதுன்னு சொன்னோன்னு நிஷா வந்து சொல்கிறேன், இல்லை நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு. நீங்கள் வந்து என்ன சொல்ல, இப்போ நானும் தான் அவனை ப்ரப்போஸ் பண்ணேன். ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவன் வந்து அக்செப்ட் பண்ணனால அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கேரக்டர் நான். அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நீங்கள் அவன் சுச்சுவேஷன் வந்து திங்க் பண்ணி பாருங்கள். இவன் வந்து ஜங்குக்கு வந்து அப்படி காலேஜ் டைமில் வேணால் அப்படி இருந்துக்கலாம். பட் இப்போ ரொம்பவே மெச்சூராக பிஹேவ் பண்ணுறதுலேயே உங்களுக்கு தெரியலையா அவன் எவ்வளோ நல்லவன்னு சொன்னோன்னே இவங்களுக்கும் கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. பட் இவங்க 2 பேருக்கும் அந்த என்ன சொல்ல, உங்கள் பேர் ஒயனோட பேர் என்னன்னு தெரியாது, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஜங்குக்கோட கான்டாக்டுமே இப்போ உங்ககிட்டலாம் இல்லை. அவங்க வந்து இப்போ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. அவங்களுமே வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க, ஆமாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம கொஞ்சம் ஓவராகவே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படியே அவங்க 3 பேர் அந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்பிடுறாங்க அவங்களோட பிளேஸுக்கு. இங்கே ஜங்குக்கு வந்து என்னென்னா வீக்கும் ஜிமினுக்கும் ஃபோன் போட்டு அழுதுட்ருக்காங்க. ஜிமின் வந்து உடனே என்ன செய்கிறாங்கன்னா லியாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. லியா வந்து ஃபஸ்ட்டு அட்டனே பண்ணல. அடுத்து அட்டன் பண்ணிட்டு காய்ச்சி மூச்சுன்னு நம்ம ஜிமினை கத்துறோம், உன் ஃப்ரெண்டு என்ன நினச்சிட்ருக்கான், நல்லவங்கன்னு சொல்லி தானே ஹெல்ப் பண்ணேன், இப்படி நான் முதல்ல சொல்லும் போதே நீ இதெல்லாம் சொல்ல, நீ என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம ஜிமினுக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் சாக்காரு. ஏம்மா இப்படிலாம் இது பண்ணாத, அவன் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி இருந்தாலும் இப்போ உன் ஃப்ரெண்டு லவ் பண்ண ஆரம்பித்தோடனே அவன் ரொம்ப நல்ல பையன் ஆகிட்டான், நீ ஏன் வந்து பார்த்துப்பான், அந்த பொண்ணுங்க தான் லூஸ் மாதிரி ஏதோ வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே லியா ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணல. அவள் கத்திக்கிட்டே தான் இருக்கா. ஜிமின்னு அப்புறம் 2 பேருமே ஸ்பீக்கர் ஃபோனில் தான் இருக்கும். ஜங்குக்கு வந்து ஒரு ஓரமாக அவர் வந்து இது மாதிரி உடஞ்சி போய் அழுதுகிட்டே தான் இருக்கார். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஒய்யன் அங்கிட்டேருந்து நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, ஒய்யனோட வாய்ஸை கேட்டோடனே ஜங்குக்கு வந்து திரும்புகிறாரு. அவர் ஒன்றும் பேசலை. லியாவும் இப்போ வந்து சொன்னோம்னா அவள் கத்த தான் செய்வா, இல்லை வேறு ஒரு ஆஃபீஸ் கார் அப்படின்னு சொன்னோடனே அவள் வந்து ஒரு சைடு. அதுக்கடுத்து லியா வந்து என்ன செஞ்சிடறான், அவள் வந்து ஒயன் வந்து ஒரு சைடு புலம்பிகிட்ருக்கா. அவனும் பித்து பிடிச்ச மாதிரி ஒயன் ஆயிடுறாங்க. என்ன கடவுளே, நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன், நான் வாட்டில் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் இருந்தேன், இவனை எதுக்கு என் கண்ணில் காட்டினேன், நான் வந்து இவனை வந்து பிலீவ் பண்ணிக்கூட அப்படி இப்படின்னு அவங்களும் வந்து அழுறாங்க. இதெல்லாம் கேட்டு ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து லியாவுக்கு வந்து கேட்குது. ஏன்னா லியா வந்து ஸ்பீக்கர் ஃபோன்லாம் போடல. அப்போ வந்து லியா வந்து இன்டைரக்டாக சொல்கிறாங்க, இட்ஸ் டூ லேட், இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன சொல்ல அப்ரூவ் ஆகுமா இல்லையான்னு கடவுளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி இன்டைரக்டாக வந்து மீன் பண்ணி பேசுகிறாங்க. ஜங்குக்கு அப்போல்லாம் பேசாது இல்லையா, உனக்கு வந்து நீ வந்து ஒரு சான்ஸ் அவளை கொடுக்க சொல்லு திரும்பி, நான் வந்து ஒழுங்காக தான் இருந்தேன், அவங்க தான் அப்படி பேசிட்டு போயிட்டாங்க, அவளும் வந்து அந்த என்னோட சைடே வந்து கேட்காம போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி பார்ப்போம், இப்போதைக்கு நீங்கள் எல்லோரும் அமைதியாக தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி லியா சொல்லிட்டு வச்சிடுறா. ஜிமினும் வியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. சரி விடுடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஜேகே வந்து காலையிலேயே வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு. போய் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஒயனும் அங்கிட்டிருந்து வராங்க லியாவோட. நம்ம ஜேகே வந்து பார்த்தோன்னே வந்து ஒயன் வந்து என்னன்னா கோச்சிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேகே வந்து ஒயன்னு சொல்லிட்டு வராரு. நான் சொல்கிறது கேளு ஒரு நிமிஷமாச்சு கேளுன்னு. ஒயன் வந்து ஐ டோன்ட் நீட் எனி எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க நடந்துட்டுருக்காங்க. ஒயனோட கை ஜேகே பிடிச்சோடனே பலார்னு ஒன்று வைக்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு வந்து என்னை தொடர அந்த தகுதியே வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒயன் வந்து திட்ட ஆரம்பிச்சோடனே ஜேகே வந்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுறாரு. இல்லை நான் காலேஜ் டேஸில் அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோடனே அப்போ வந்து ஒயன் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் அண்ணன் சொல்லுவான் 3 idiotsன்னு சொல்லிட்டுருப்பான், அப்போல்லாம் நான் எனக்கு தெரியல, அன்றைக்கி ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராமுக்கு உன்னை பார்த்தேன், அப்போவே எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது, ஆனாலும் என்னமோ தெரில, சரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விலகிட்டான், அப்போவே ஒரு க்ரஷ் இருந்தது, அப்புறம் நீயும் வந்து ப்ரப்போஸ் பண்ண உடனே அப்பப்போ என்னோடய அண்ணனுக்கு நான் ஏதாச்சும் கொடுக்குறப்ப பார்த்துருக்கேன், பட் நீ இப்படிப்பட்ட ஒரு பையனாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல, யூ ஹர்ட் மை ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே ஓடி போயிடுறா அழுதுகிட்டே. ஜங்குக்கு டெய்லி இப்படி தான் நிறைய நாள் சமாதானப்படுத்த வந்து ஒயன்கிட்ட போயிட்டே இருக்காங்க. பட் ஒயன் வந்து காது கொடுத்து கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா இதெல்லாம் பிடிக்காது, சுத்தமாக அந்த ப்ளே பாய் இதெல்லாம் பிடிக்காது. அவங்களோட மைண்ட் செட்னா ஒன்ஸ் இப்படி இருந்தாங்கன்னா அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, மாற மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்ம ஆளுக்கு. ஆனால் லியாவும் ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்துவாங்க. பட் ஒயன் வந்து சொல்லுவாங்க, நீ அவனை பற்றி பேசுகிறேன்னு நீ என்கிட்ட பேசவே பேசாது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம லியாவை வந்து குறைச்சிக்குவாங்க. சரி இவன் நம்ம டீம் பேசுனேன்னா அப்புறம் எதுவுமே ஷேர் பண்ணவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க. இப்படி தான் டேஸ் போயிட்டுருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா
ஈவினிங் டைமில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஒருத்தவர் வந்து தூக்கி ஓடி வந்துட்டுருக்காரு. பயங்கரமான ஆக்சிடெண்ட்டு. அந்த பையனுக்கு வந்து கண்ணுக்கிட்டலாம் செம அடி. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு ஒருத்தவர் ஓடி வராரு. அது யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஓடி வந்து டாக்டர் டாக்டர்னு கத்துறாங்க. கத்துனோடனே நம்ம ஒயனு, லியா, என்வு, ஃபெலிக்ஸ் எல்லாருமே வந்து வராங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த பையனுக்கு செம்ம அடி. ஓடி போகிறாங்க. எல்லாமே அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பேஷண்ட் டீட்டெயில் ஸோ ஒயன் தான் வந்து வராங்க பேஷண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வாங்குறதுக்கு. நம்ம ஜங்குக்கு வந்து அது வரைக்குமே அவங்க நோட்டீஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பையன் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, இல்லை நான் வேலை முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ இந்த சின்ன பையன் வந்து கரெக்டாக நான் பார்க்குறேன், ஒரு லாரி வந்து வேகமாக வந்து ஹிட் ஆச்சு, அந்த பையன் மேலேயே ஹிட் பண்ணிச்சு. அப்புறம் நான் அவனை உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். பார்த்தேன், அவன் கண்ணில் தான் அதிகமாக அடிபட்டிருந்தது, அதனால தான் டேரெக்டாக இங்கேயே கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஜேகேக்கும் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து அவன் ஹிட்டான இடத்துலேருந்து தூக்கிட்டு போகும்போது இவருமே லைட்டாக விழுந்திருப்பார். அப்போ அவருக்கு அடிபட்டிருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு சரி உங்களுக்கும் அடிபட்டிருக்கும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து ஜேகேவை ட்ரீட் பண்ணும்போது அவள் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீராக வரும். ஏன் அழுகுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, உனக்கு தானே என் மேலே அப்படி ஒரு கோவம் பிடிக்காதுன்னு சொன்னோடனே, யார் சொன்னால் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்படி மட்டும் இல்லைன்னா எனக்கு ஒன்றை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், அப்படி இல்லை ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லும்போது அங்கே லியா வந்து பதட்டமாக ஓடி வர, ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனுக்கு சிவியரான பிளட் லாஸ் ஆகிருக்கு. என்னோட பிளட் வந்து ஏபி நெகட்டிவ், அந்த பிளட்டே வந்து கிடைக்க மாட்டேக்கு அப்படின்னு சொன்னோடனே பையனுக்கும் ஐயோ ஏபி நெகட்டிவா, நான் இப்போ எங்கே போக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளட் பேங்க்கில் கேட்டேன் அப்படிங்கிற பிளட் பேங்க்கில் கேட்டேன், ஸ்டாக் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொன்னான். ஸோ இதை கேட்டுட்ருக்கிற ஜேகே, என் ஃப்ரெண்ட் அருண் இருக்கான், அவனுக்கும் ஏபி நெகட்டிவ் தான் அப்படின்னு சொன்னோடனே, ப்ளீஸ் அவருக்கு சீக்கிரமாக ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து சொல்கிறான். நம்ம ஜேகேவும் அருணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அருணும் வந்து பிளட் வந்து கொடுக்குறாங்க. அந்த பையனும் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேருந்து வந்து மீண்டுடுறான். அதுக்கடுத்து வந்து ஜேகே வந்து ஒயன் வந்து அங்கே உட்காந்துட்ருக்காங்க, அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஜேகே வந்து வந்துட்டு ஒயன் என்ன ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து கேட்குறாங்க. ஒயன்ட்டு வந்து ஜேகே வந்து கேட்குறாங்க, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் அப்படி இருந்தேன், அதை சொன்னால் நீ கோவப்பட்டுருன்னு தான் நினச்சேன். பட் நான் வேறு எந்த விதமான நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு மிஸ்பிஹேவியரும் நான் யார்ட்டையும் பண்ணது இல்லை ஒயன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியும் ஜேகே, ஆனால் என்ன சொல்ல, எனக்குள்ளே ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி. ஏன் அந்த இன்செக்யூரிட்டி நான் இருக்கேன் அப்படின்னு ஜேகே வந்து சொல்கிறாங்க. ஒயனுமே வந்து ஓகே ஐ பிலீவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மன்னிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாளே வந்து என்ன ஆகுதுன்னா, ஜேகே வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு வராங்க. நம்ஜூன் தான் வந்து ஒயன் வீட்டில் வந்து அதாவது ஜேகே வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு ஒயன்ட்டு இன்ஃபார்ம் இல்லை. நம்மளோட நம்ஜூன் வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க, நியூஸ் பேப்பர். அவங்க வந்து ஒரு மார்னிங் டைமில் தான் வந்திருக்காங்க, இயர்லி மார்னிங். ஜேகேக்கு வந்து என்னன்னு தெரியல. இல்லை அவங்க வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, டே ஈவினிங் டைமில் வருவோம்டா அப்படின்னு. இல்லை அவங்க மனசு எப்போ மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, வாங்க நீங்கள் காலையிலேயே வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, நம்ஜூன் வந்து ஃபஸ்ட்டு ஜேகேவை தானே, ஜேகே என்னப்பா எங்கே பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே, சார் நான் உங்களோட தங்கச்சி லவ் பண்ணி சொன்னேன். நம்ஜூனுக்கும் கோவம் பிச்சுக்கிட்டு வருது, டே என்னடா சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே ஒயன்னு கத்துறாங்க. 2 பேரும் நம்ஜூன் ஜேகேவை துரத்துறாரு, ஓடுறாரு. எவ்வளோ தைரியம் தான் என் தங்கச்சியை லவ் பண்ணுறேன்னு என்கிட்டே வந்து சொல்கிறேன், உங்கள் தங்கச்சியை லவ் பண்ண உங்கள்கிட்ட தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒயனோட அப்பா அம்மாவும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஜேகேவோட அப்பா அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகேவோட அப்பா அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்க, ஒயனோட அப்பா அம்மா கன்ஃபியூஸாக பார்க்காங்க, என்னடா நடக்குதுங்கன்னு. ஒயனும் இந்த அமளி துமளியெல்லாம் கேட்டு வர, அவளும் என்னது இது அப்படின்னு கண்ணை கசிக்கிட்டே வரா. பார்த்தா அவங்க சண்டை போட்டுருக்காங்க. இவனுக்கு ஒரே ஷாக்கு, இது என்ன கனவா நனவா அப்படிங்கிற மாதிரி ஒயன் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, நம்ஜூன் வந்து ஒயன் என்னடி நடக்குதுங்க அப்படின்னு கத்திட்டுருக்கான். இந்த மாதிரி ஜேகே ஒயனை பார்த்தோன்னே ஒயன் பின்னாடி போய் நின்றுக்கிறாரு. ஆமாப்பா நான் அவர் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நம்ஜூன் அவன் யாருன்னு தெரியுமா, தெரியும் ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன்னு சொல்கிறா. எனக்கு நாங்கள் வந்து 1 இயர் கிட்ட லவ் பண்ணுறோம், 1 இயருக்கு மேலேயும் லவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து ஒரு நல்ல ஜாப்க்கு போனால் தான் நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே, ஒயனோட அப்பாவுக்கு அதை கேட்டோன்னே கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஃபேமிலியும் பார்க்க நல்ல ஃபேமிலியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாட்கள் வெட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அந்த வெட்டிங் வந்து என் காலேஜில் நிறைய பேரை இன்வைட் பண்ணோம். அதில் நிம்மி பிரியாவுக்கும் இன்விடேஷன் வந்து போயிருக்கு. அவங்க வந்து வயன்ட்டு வந்து சாரி கேட்காம ஒயனுமே இல்லை, பரவாயில்ல, நீங்கள் அப்படி பண்ணதுனால தான் அவனோட லவ் எவ்வளோ பியூர்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய அந்த மாதிரி மேரேஜில் வந்து நிறைய ஃபன்னாக போயிட்டுருக்கு. நம்ஜூன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மிளகாவை கடிச்ச மாதிரியே தான் மூஞ்ச வச்சிட்ருக்காங்க. அவருக்கு வந்து பிடிக்கலன்னு இல்லை, பட் இது வந்து அவள் வந்து எப்படி என்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்திருக்கான், அந்த ஒரு தாட் தான் வந்து நம்ஜூனுக்கு. ஸோ இதே மாதிரியே பொது ஃபோட்டோகிராஃபரும் ஒவ்வொருத்தவங்களாம் வராங்க, கிஃப்ட்லாம் கொடுக்காங்க. நிஷா வந்து அவளோட ஹஸ்பண்டோட வரா, கிஃப்ட்லாம் கொடுக்கா. சரி உனக்கு இப்படி ஒரு நல்ல லைஃப் அமையும் நான் நினச்சேன், நீயும் நல்ல பையனாக மாறிட்ட அப்படிங்கிற சொன்ன. ஜங்குக்கும் வந்து ஒரு கில்ட்டோட சாரி நான் வந்துட்டு அன்றைக்கி இப்படி பிஹேவ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற சொன்னோன்னே இல்லை இப்போ நீ உணர்ந்துட்ட அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபோட்டோக்கு நல்ல போஸ் கொடுக்குறாங்க. நம்ம வீக்கும் வந்து ஒரு லவர் வந்து கிடச்சிருப்பாங்க, அவங்க வந்து பேர் வந்து நிலா. ஸோ அவங்களையும் அவன் கூட்டிகிட்டு வரான். இது யாருடா அப்படின்னு சொன்னோடனே உன்கிட்ட இருந்தப்பெல்லாம் ஒன்றும் செட் ஆகலை, நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக போயிருந்தேன், அப்போ தான் பார்த்தேன் அவங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் கல்யாணம் பண்ணுவோம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறேன். ஜங்குக்கு சந்தோஷம், நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுக்காங்க. லியா, ஜிமின் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்காங்க. நம்ஜூனை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. நம்ஜூன் என்ன வெறப்பா மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரியே நின்றுட்டுருக்காரு, சிரிப்பே வர மாட்டேங்குது மூஞ்சில். ஜங்குக்கும் சார் சாரி சார், நான் என்ன சொல்ல, ஃபஸ்ட்டு எனக்கு இவங்க உங்க தங்கச்சின்னு தெரியறதுக்கு முன்னாடியே வந்துட்டு, அப்போ தெரிஞ்சிருந்தா அப்பவும் ஒன்றும் இல்லை வந்திருக்க தான் செய்யும் சார் லவ் அப்படின்னு சொல்லணும். நம்ஜூனும் லைட்டாக சிரிச்சிடுறாரு. என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கோ, அவளை வந்து கஷ்டப்படுத்திடாது அப்படின்னு சொன்னோடனே வேறுண்ணா அவன் நீ என்ன கஷ்டப்படுத்தினா சார், எல்லாம் புண்ணாயிடுச்சு, அந்த லெவலுக்கு பேசாமல் இருந்து கஷ்டப்படுத்தினா, அப்பயே நான் அவளை விடலை, அவன் நீ அடித்தா கூட நான் வாங்கிக்குவேன் சார்ன்னு சொல்கிறான். சொல்லிட்டு சார் சார்னு கூப்பிட்டாருடா அப்படின்னு சொன்னோடனே ஓகே ஒப்பா அப்படின்னு சொல்லணும். ஒப்பா அப்படிங்கிறாரு. அது நான் மட்டும்தான் அப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒய்யன் வந்து சொன்னாங்க. அவங்க எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு ஒரு பிக் ஃபேமிலி ஃபோட்டோ, ஜேகேவோட பேரண்ட்ஸ், ஒய்யனோட பேரண்ட்ஸ், நம்ஜூன், ஜேகே, ஒய்யன், வீமின் குக் அவங்களோட லவ்வர், வீமின் குக்கா வீமின் அவங்களோட லவ்வர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய குரூப் ஃபோட்டோவே எடுத்துகிட்டு அப்படியே ஏர்ஸ் வந்து பாஸ் ஆகுது. ஒரு வீட்டில் வந்து பயங்கர சத்தம், டே எங்கடாக்க உன்னை அடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ஜேகே தான் ஓடிட்டுருக்காரு. ஒயர் நான் சொல்கிறது கேட்டு, அந்த பொண்ணு என் ப்ராஜெக்ட்டு ஹெட்டு, அதை தவிர்த்து எனக்கும் அவளுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை. என்ன ஒரு சம்மந்தம் இல்லை, நைட்டு குளிச்சுட்டு வர அவன் தான் உன்னை வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறான், இதெல்லாம் கேட்க யாருன்னு நினச்சேன்னு ஓடிட்டுருக்கா. அப்போ இன்னொரு குட்டி வாண்டு ஓடி வருது. அப்படி தான் மம்மி போட்ட அடி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கான். ஜியானு அப்பா வந்து காப்பாற்றுட்டான்னு அவர் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. நீ போ, நீ மம்மிகிட்ட அடி வாங்கினா தான் உனக்கு சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியான்னு சொல்கிறோம். ஆமாம், ஜியான் வந்து நம்ம ஜேகே அப்புறம் வயனோட பையன்தான். அவன் குட்டி பையன் க்யூட்டாக வந்து சொல்லிட்டு இருக்கேன், டே அடித்தா வலிக்குண்டா, நீ வாங்குடா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு சொன்னேன், நீ இப்படி பேசி நீ கடுப்பித்திட்டு இருந்தா நானும் மம்மியோட சேர்ந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கடுத்து ஒரு வழியாக சண்டைலாம் முடிஞ்சு சும்மா தான்டா போர் அடிச்சதை தான் அடித்தேன் அப்படின்னு போயின்னு சொல்கிறான். ஜங்கு என்ன போர் அடிச்சதுன்னா போரை திரும்பி அடிமா, அதுக்கேம்மா என்ன போட்டு திரும்பி அடி, சும்மா தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யன்னு சொன்னோன்னே ஜேகே எப்பா சாமி ஒரு உயிரே போயிடுச்சு, நீ திரும்பி என்கிட்ட கோவப்பட்டு பேசாமல் பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நம்ம ஒய்யன் வந்து நம்ம ஜேகே வந்து ஒரு ஹக் பண்ணிட்டு யூஆர் நாட் ப்ளே பாயா மை பாய் அப்படின்னு சொன்னாங்க. அதே ஹக்கில் வந்து நம்ம ஜியானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்படி 3 பேரை ஹக் பண்ணாங்க. அப்போ அப்போ நம்ம ஜேகே வந்து நம்ம ஒய்யனை பார்த்தோன்னே வண்டா அப்படின்னு ஒரு சாங் கிடையாது. அப்படியே கொஞ்சம் நம்ம ஷார்ட் அப்படியே வந்து அந்த வீட்டுக்கு வெளியில் கொண்டு வரோம். அந்த ஹாப்பி ஃபேமிலி வந்து அப்படியே ஹாப்பி எண்டிங்காக எண்ட் ஆகுது. பாய்.